பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலும் அவருடைய தயவுள்ள கரத்தினாலும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த குறுஞ்செய்தியை ஜெபத்தோடு பிரசங்கிக்க கர்த்தர் கிருபை பாராட்டி வருகிறார். இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலிஸ், ஜிபிஎஸ் ராபின்சன் ஃபேஸ்புக்கில் இணைந்திருக்கிற குடும்பங்கள் எல்லாரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். தேவன் நல்லவர். இந்த விசேஷித்த நாள் உங்களுக்கு இன்பமாகவும் ஆசீர்வாதமாகவும் அமையும். கர்த்தரே உங்களை கரம் பிடித்து வழி நடத்துவார். கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை தாங்கும். அனுதினமும் ஆவியானவரோடு என்ற இந்த குறுஞ்செய்தியின் மூலமாக உங்களுக்கு நேராய் வரப்போகிற தேவனுடைய வார்த்தை என்ன தெரியுமா? நான் வாசிக்கிறேன். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பார். அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினால் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கூறினவர் யோவான் ஸ்நானகன். உங்க எல்லாருக்கும் தெரியும், வனாந்தரத்தில் அவர் யோர்தான் நதிக்கரையில் ஏராளமான பிள்ளைகளுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து கொண்டிருக்கும் போது திடீரென்று அவர் சொல்லுகிறார், அவர் வரும்போது பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினால் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பார். மனம் திரும்பும் பொழுது நமக்கு தண்ணீரில் ஞான ஸ்நானம் கொடுக்கிறார்கள். அது பாவ மன்னிப்பின் நிச்சயத்துக்கு அடையாளமாக. ஆனால் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை குறித்து யோவான் ஸ்நானகன் பேசும்போது பரிசுத்தாவினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஒரு ஞான ஸ்நானம் உண்டு என்று அவர் சொல்லுகிறார். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, பாவம் நிறைந்த உலகம், சோதனை நிறைந்த உலகம். நம்ம கர்த்தருக்குள் இருக்கும்போது, தேவ பிரசன்னத்தில் இருக்கும்போது ஆண்டவர் நம்மை கிருபையாக நடத்துகிறார். உலகத்துக்குள்ளே போகும்போது நீங்கள் பலதரப்பட்ட சோதனையின் வழியாக கடந்து போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். அந்த நேரங்களிலெல்லாம் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து உங்களை வழி நடத்துகிற ஒரு ஆண்டவர், அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். அப்போ இந்த ஆவியானவருடைய முக்கியமான ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் 2 விசேஷித்த ஒரு பிளெஸிங் இருக்கு. ஒன்று, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு அவர் நமக்கு வழிகாட்டுகிறார். 2வது, அக்கினியான்னு சொல்லியிருக்கல, அது கர்த்தருடைய ஊழியத்தில் உங்களை பயன்படுத்த ஆவியானவர் விருப்பம் கொள்ளுகிறார். இதுதான் 2 முக்கியமான ஒரு நோக்கம். சில நேரங்களில் சில போராட்டங்கள், சில தவிர்க்க முடியாத பிரச்சனைகள் நம்மை சந்திக்கும் போது இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பாரானால் அவர் என்ன செய்வார்னா, ஒரு வசனம் வாசிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபத்தில் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை எங்கள் மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். மண்பாண்டம் என்பது நம்முடைய சரீரம். இந்த மண்பாண்டத்துக்குள்ள பொக்கிஷம், அதான் அபிஷேகம். அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள இருந்தால் ஆவியானவர் பலதரப்பட்ட பிரச்சனை வழியா போனாலும் வழி இதுவே, இதுதான் சரி, இதுதான் தப்பு என்று அவர் கண்டித்து உணர்த்துக்கிட்டே இருப்பார். அப்போ பரிசுத்த ஆவியினுடைய மேன்மை, பரிசுத்தமான வாழ்வு, தேவனுக்காக ஏதாயில் ஒரு விதத்தில் பிரயோஜனமான ஒரு வாழ்க்கை, இதுதான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிற ஒரு ஆலோசனை. இதுக்கு நீங்கள் அர்ப்பணித்து, அப்பா என்னை பரிசுத்தமாக நான் வாழணும், உமக்கு பிரியமாக நடக்கணும், இந்த நாள் முழுவதும் தேவையில்லாத டிஸ்கஷனில் நான் கலந்து கொள்ளக்கூடாது, என்னை நானே காத்து கொள்ளணும், என் வாய்க்கு காவல் வைக்கணும், எனக்கு உதவி செய்யுங்க, ஜெபம் பண்ணலாம். நல்ல ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளோடு கூட உங்களுடைய கிருபை இருக்கிறதற்காக நன்றி. ஆண்டவரே, அன்றைக்கு யோவான் சொன்ன வார்த்தையின்படி பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பாருன்னு சொன்னீரேன். அந்த பரிசுத்தமுள்ள வாழ்க்கையும் வல்லமையாய் தேவனுக்காய் எழும்பி பிரகாசிக்கிற வாழ்க்கை உங்களுடைய பிள்ளைகளுக்கு தரும். விசேஷமாக இந்த நாள் முழுவதும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக உங்களுடைய பிரசன்னம் உங்களுடைய பிள்ளைகளை தாங்கட்டும். நன்மையும் கிருபை மட்டும் தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரைஸ் காட். மறந்துடாம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும் இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
கர்த்தர் சித்தமானால் மீண்டும் நாம் சந்திப்போம். காட் பிளஸ் யூ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.